Biology Forum. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி டிஎன்ஏ மாடிஃபைங் என்சைம்ஸ் அண்ட் பிளாஸ்மிட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். போன கிளாஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னால் என்ன, அது என்ன பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ மாடிஃபைங் என்சைம்ஸ், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட தொடர்ச்சி தான், கண்டினியூஷனாக இன்னும் வேறு என்னென்ன என்சைம்லாம் இருக்குது. அப்புறம் வெக்டார் டிஎன்ஏ ஆர் வெஹிக்கிள் டிஎன்ஏ ஆர் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பற்றின விஷயங்கள், அந்த கான்செப்ட் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கும்போது, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னு என்ன அப்படிங்கும்போது, உங்களுக்கு டிஎன்ஏவை கட் பண்ணக்கூடிய என்சைம், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு இருக்குது நமக்கு. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை வந்து என்னவா மாற்றும் அப்படின்னா, அது வந்து கட் பண்ணிடும். எக்ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னா எண்டில் கட் பண்ணும், எண்டோ நியூக்ளியஸ் அப்படிங்கும்போது மிடில் எங்கேயாவது கட் பண்ணும். ஸ்பெசிஃபிக்காக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான சைட்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து EcoR1 அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இந்த EcoR1 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட ரெகக்னிஷன் சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகக்னிஷன் சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது அப்படின்னு பார்க்கும்போது இது. ஓகே, ஸோ GAATTC இந்த டிஎன்ஏல அது எந்த டிஎன்ஏ வேணாலும் இருக்கலாம், அது பிளாஸ்மிட் டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லை ஜீனோமிக் டிஎன்ஏவாக இருக்கலாம். ஸோ அந்த டிஎன்ஏல எங்கெங்கெல்லாம் GAATTC அப்படின்னு வந்து இருக்குதோ அதில் அந்த ஜிக்கு அப்புறமா என்ன பண்ணிடும், ஒரு கட்டு வந்து இந்த EcoR1 என்சைம் வந்து பண்ணிடும். ஸோ அப்படி கட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீக்வன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இங்கே கட் பண்ணுறனால ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் G இருக்கும், அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா CTTAA அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே கட் ஆகிறதுனால இன்னொரு ஃப்ராக்மெண்ட் வந்து AATTC, அப்புறம் கீழே உள்ள ஸ்டாண்டில் G மட்டும். ஒரு ஸ்டாண்டாக இருக்கிறது, இப்படி ஒரே டபுள் ஸ்டாண்டாக இருக்கிறது என்ன ஆகும், இது ஒரு துண்டாகவும் அகெயின் ஒரு ஃப்ராக்மெண்ட்டாகவும் வந்து செப்பரேட் ஆகுது. இதுதான் வந்து என்ன, யாரோட வேலைன்னு EcoR1 என்சைம் வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரி வந்து கட் பண்ணுது. கரெக்டாக GAATTC மட்டும்தான் அது ரெகக்னைஸ் பண்ணும். அதை மட்டும் தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கட் பண்ணி நமக்கு வந்து அந்த எண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க, இப்போ EcoR1 இந்த நேம்லாம் எப்படி, இது பார்த்தீங்கன்னா நேம், இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட நேம்ஸு. இது என்ன அப்படிங்கும்போது ரெகக்னிஷன் சீக்வன்ஸ், அந்த பர்டிகுலர் என்சைம் என்ன டிஎன்ஏ சீக்வன்ஸை ரெகக்னைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆஃப்டர் கிளீவேஜ்னா கட்டு நடந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து எப்படி சீக்வன்ஸ் எப்படி வந்து பிளவுபட்டிருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா HindIII அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து HindIII அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த நேமிங் வந்து எப்படி வந்து நேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ EcoR1 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த ஈங்கிறது அதோட ஜீனஸ் நேம், பாக்டீரியாவில் தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த பாக்டீரியாவோட ஜீனஸ் நேம், அப்புறம் ஸ்பீஷிஸ் நேம், அந்த R அப்படிங்கிறது ஸ்ட்ரெயின் நேம், அப்புறம் அந்த I இல்லை 1, அந்த 1 2 3 அந்த நியூமரல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அதோட ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரினா அது எத்தனாவது என்சைமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த இதில் வந்து தெரியுது. ஸோ சிமிலர்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா HindIII ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, டிங்கிறது ஸ்ட்ரெயின், 3 அப்படிங்கிறது அதோட அந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. அப்புறம் BAM1 அப்படிங்கிறது பெசிலஸ் அமைலோ லிக்விடேஷன் 1, HAE அப்படிங்கிறது வந்து என்னது, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது ஹீமோஃபிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான், ஹீமோஃபிலஸ் எஜிப்டிகஸ், ஹீமோஃபிலஸ் எஜிப்டியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாலேருந்து வரக்கூடியது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சீக்வன்சஸ் வந்து இருக்கும். இப்போ HindIIIக்கு AAGCTT இதில் வந்து கட் ஆகுது, இந்த A இதில் கட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அப்புறம் வந்து BAMH1ல பார்த்தீங்க அப்படின்னா BAMH1ல BAM1
இதில் வந்து பார்த்தீங்கன்னா GGATCC இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போது நம்ம பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் இந்த EcoR1 இது ஞாபகம் இருக்கும், GATTCம்போம். பட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 இதாவது ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு சீக்வன்ஸை கொடுத்து ஏதாவது சால்வ் பண்ண சொல்லலாம். ஏதோ பெரிய சீக்வன்ஸ் கொடுத்து இதில் எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் EcoR1உடைய ரெகக்னிஷன் சைட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா கட் பண்ண சொல்லி அது எத்தனை ஃப்ராக்மெண்ட்ஸ், அதோட நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் வந்து எத்தனை வருது அப்படின்னு கேட்க சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா GGCC இந்த மாதிரி கட் ஆகுது. ஓகே, அப்போது இப்படி வந்து எண்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 EcoR1 கட் பண்ணுறது, HindIII கட் பண்ணுறது, BAM1 கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா ப்ரொட்ரூடிங் எண்ட்ஸோட இருக்குது. இந்த எண்டு கட் ஆனதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்மெண்ட்டில் இந்த எண்டை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கும்போது ப்ரொட்ரூடிங் எண்டோட இருக்குது. ஓகே, ஆனால் இந்த லாஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து பிளண்ட் எண்டாக இருக்குது. சப்போஸ் 2 விதமான எண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எது 2 விதமான எண்ட்ஸ்னால் எதுனா ஒன்று வந்து கொகசிவ் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து பிளண்ட் எண்ட். ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து என்ன பண்ணுது, கொகசிவ் எண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து இந்த மாதிரி பிளண்ட் எண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மூணுமே 1 அப்புறம் வந்து 2 அப்புறம் 3 இது மூணுமே என்னதுன்னா கொகசிவ் எண்ட். இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் என்னது பிளண்ட் எண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஏன்னா இது பெரிய டாப்பிக்கு, பட் காலேஜ் லெவலில் படிக்கக்கூடியது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஏன்னா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா DNA மாடிஃபைங் என்சைம். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் டிஎன்ஏ வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது என்சைம்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு 4 என்சைம் வந்து நம்ம பார்க்குறோம். என்ன அப்படிங்கும்போது அந்த 4 என்சைம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரைஸ். ஃபஸ்ட் வந்து என்ன பார்க்குறோன்னா டிஎன்ஏ பாலிமரைஸ் இருக்கும். ஸோ டிஎன்ஏ பாலிமரைஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது என்ன டைப்லன்னா சிந்தசைசிங் என்சைம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்ட்ராண்டு, ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வச்சு ரெப்ளிகேஷன் எல்லாருமே நம்ம வந்து தெரியும். ஸோ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னது, ரெப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை வச்சு ஒரு புது ஸ்ட்ராண்ட் வந்து என்ன ஆகும் வந்து உங்களுக்கு வந்து சிந்தசிஸ் ஆகும். அதுதான் வந்து என்ன அப்படிங்கும்போது இந்த என்னதுன்னா ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரெப்ளிகேஷனை யார் கேரி அவுட் பண்ணுறாங்கன்னா இந்த டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் தான் கேரி அவுட் பண்ணும். ஸோ இட்ஸ் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் சிந்தசைசிங் என்சைம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கும்போது நம்ம பார்த்த மாதிரி சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்னா நமக்கு நார்மலாக தெரியும், உங்களுக்கு எப்படி இருக்குது, டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட் இருக்கா, இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். இதில் வந்து இப்படி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்கும். நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி வரைகிறேன். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரெப்ளிகேஷன் நடக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை வச்சுட்டு என்ன ஆகும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து புதுசாக சிந்தசிஸ் ஆகும். இப்போ இது பேரண்ட் ஸ்ட்ராண்டு, இது டாட்டர் ஸ்ட்ராண்டுமோ. ஸோ இதுதான் ரெப்ளிகேஷன் இன் ஷார்ட்டாக இப்படி வந்து நடக்குது. ஃபர்தராக ரெப்ளிகேஷனுக்கு தனியாக ஒரு டாபிக் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி ஈஸிலி. ஓகே, இப்போ வந்து என்ன அப்படிங்கும்போது இந்த ரெப்ளிகேஷனை யார் இப்போ ரெப்ளிகேஷன் நடக்குது, இது யார் கேரி அவுட் பண்ணுறோன்னா இந்த டிஎன்ஏ பாலிமரஸ் என்சைம் தான் இந்த புது ஸ்ட்ராண்டை ஒரு நியூக்ளியோடைடாக ஆட் பண்ணி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், புது ஸ்ட்ராண்ட் வந்து சிந்தசிஸ் ஆகும். அதுதான் இந்த இதோட வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சொல்கிறோம். ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸோடைய வேலை என்ன அப்படிங்கும்போது இதுவும் சிந்தசைசிங் என்சைம் தான். ஓகே, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டும் சிந்தசைசிங் என்சைம் தான். பட் என்னன்னா இது வந்து ஆர்என்ஏ டெம்ப்ளேட். டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து டிஎன்ஏ டெம்ப்ளேட்டு. ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ன பண்ணணும்னா ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டை வச்சுட்டு இன்னொரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஆன் ஆர்என்ஏ டெம்ப்ளேட் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லிகேஸ் அப்படிங்கும்போது ஜாயினிங் என்சைம். நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு
ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் என்ன பண்ணுறோம், இப்படி டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ஸோ இப்படி இருக்கிற டிஎன்ஏவை நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி இப்படி 2 துண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஃபாரின் டிஎன்ஏ நீங்கள் இது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. ஃபாரின் டிஎன்ஏவை ஒரு நிமிஷம், ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஃபாரின் டிஎன்ஏ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து அது உள்ள டியூபுக்குள்ளே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். பட் இது வந்து ஜாயின் ஆகும் கேட்டால் ஜாயின் ஆகுது. இந்த ஸ்டாண்டு, இந்த ரெட் கலரில் டெனோட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த ஸ்டாண்டு கூட இந்த ஸ்டாண்டு ஜாயின் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. எப்போ பண்ணோம் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ லிகேஸுங்கிற என்சைம் இதில் வந்து நம்ம அந்த இதில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து ஒரே ஸ்டாண்டு அப்படி மெர்ஜ் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இதாகும். ஸோ அப்போது இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி கேரி அவுட் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ லிகேஸ் என்சைம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், லிகேஸ் என்சைம் வந்து ஜாயினிங் என்சைம். ஸோ இதோட அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படிங்கும்போது, யூஸ் டு ஜாயின் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அல்கலைன் பாஸ்படேசஸ். ஸோ இதோட வேலை என்ன அப்படிங்கும்போது மாடிஃபைங் என்சைம் பார்ப்போம். இது என்ன மாடிஃபை பண்ணுதுன்னா, ஒரு 1 minute, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லீனியர் டிஎன்ஏ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது இப்படி ஒரு லீனியர் டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இது இப்போ இந்த டிஎன்ஏ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ டபுள் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் எல்லா டிஎன்ஏவும். ஸோ இந்த ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா 5' அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு எண்டை வந்து 5' அப்படிங்கிறோம், இன்னொரு எண்டை வந்து 3' அப்படிங்கிறோம். ஓகேவா, ஸோ 5' and 3' end. இந்த 5' எண்ணில் என்ன இருக்குன்னா பாஸ்பேட் குரூப் இருக்கும், 3' எண்ணில் வந்து என்ன இருக்குன்னா OH குரூப் இருக்கும். ஓகே, ஸோ 5' பாஸ்பேட் இருக்குது, அப்புறம் 3' OH இருக்குது. இது வந்து என்ன பண்ணும், இந்த அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் என்சைம் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 5' பாஸ்பேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ட்லேருந்து இந்த பாஸ்பேட் மாலிகுலை வந்து என்ன பண்ணிடும், பாஸ்பேட் மாலிகுலை ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுதான் வந்து அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். பாஸ்பேட்டேஸ்னால் இட் ரிமூவ்ஸ் த பாஸ்பேட் குரூப் ஃப்ரம் அ டிஎன்ஏ. ஓகே, ஸோ அப்போ அந்த பாஸ்பேட் குரூப் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆகிட்டு அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், அந்த ரீசர்க்குலேஷன் நடக்காது. திருப்பி இந்த டிஎன்ஏ வந்து அகெயின் இப்படி சர்க்கிளாக மாறாது, சர்க்கிளாக மாறாமல் லீனியர் ஃபார்ம்லேயே இருக்கும். ஸோ தட் நம்ம ஜெனட்டிக் மேனிப்புலேஷனுக்கு இந்த டிஎன்ஏ வந்து நம்ம ரீசர்க்குலேட் பண்ணாமல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னதுன்னா அல்கலைன் பாஸ்படேஸோட வேலை. ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், என்ன டவுட்டு சொல்லுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை இஃப் பாசிபிள் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் ஒரு லைவ் செஷன் வச்சு கூட டவுட்டை வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெக்டார் டிஎன்ஏ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் டிஎன்ஏ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 minute. ஸோ வெக்டார் டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கும்போது வெஹிக்கிள் டிஎன்ஏ ஆர் உங்களுடைய ஃபாரின் டிஎன்ஏவை அக்காமடேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இதுதான் ஒரு வெஹிக்கிள் ஆர் கேரியர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் டிஎன்ஏவை இன்னொரு செல்லில் கேரி பண்ணும். அது யார் பண்ணுறா, அது எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட்ஸ் தான். ஏன்னா பிளாஸ்மிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் கேபிள் ஆஃப் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் இன்சைடு த பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்லுக்குள்ள தன்னாலேயே ரெப்ளிகேட் ஆகும். ஸோ அது ரெப்ளிகேட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ஃபாரின் டிஎன்ஏவும் சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வெக்டார் டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ யூசஸ் எ கேரியர் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ. வெக்டார் டிஎன்ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு டிஎன்ஏவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அதுதான் என்னது இன்ட்டு சூட்டபிள் ஹோஸ்ட்னு இந்த இதில் இருக்குது, மறைஞ்சிருக்கு. சூட்டபிள் ஹோஸ்ட்னா பாக்டீரியல் செல். ஓகே,
ஸோ அப்படி இருந்த டிஎன்ஏவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெக்டார் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த PBR322 அப்படிங்கிற அந்த பிளாஸ்மிட் தான். ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த PBR322 அப்படிங்கிறது வந்து இது வந்து இதோட நேம் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்மிட், BR அப்படிங்கிறது ஒரு 2 சயின்டிஸ்ட் நேமு, 322ங்கிறது அவங்க டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் பண்ணும்போது அந்த ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக அரைவ் ஆகிருக்கிற அந்த நம்பர். இதோட நியூக்ளியோடைடு சைஸ் பார்த்தீங்கன்னா 4361 பேஸ் பேர் இருக்கும். ஸோ இதில் மேஜரான ரீஜன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ORI அப்படிங்கிற ரீஜன். ஸோ ORI அப்படின்னு என்னதுன்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படி சொல்கிறோம். ORIனா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ என்ன ஆகும்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரெப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த origin of replication sequence வந்து is very very essential to maintain the copy number of the plasmid. Copy number of the plasmid அப்படின்னு என்னன்னா ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே எத்தனை பிளாஸ்மிட் காப்பி இருக்கணும் அப்படின்னு இந்த ரெப்ளிகேஷன் சைக்கிளில் வந்து அது டிசைட் ஆகும். ஸோ ஹை காப்பி நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் இருந்தால் தான் நமக்கு ப்ராடக்ட்டும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இட் இஸ் desirable to have a high copy number of plasmid to clone your foreign DNA அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செலக்டபிள் மார்க்கர்னு பார்க்கணும். செலக்டபிள் மார்க்கர் வந்து ஆம்பிசிலின், குளோரம்பெனிக்கல், டெட்ராசைக்ளின், கானாமைசின் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ என்னது இதெல்லாம் என்ன அப்படிங்கும்போது இது எல்லாமே ஜீன்ஸ் தான். அந்த இருக்கு இல்லையா, AMP அப்படிங்கிறது ஜீனு, டெட் அப்படிங்கிறது ஜீன். இதெல்லாம் என்ன ஜீன் அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டண்டான ஜீன்ஸ் வந்து இந்த பிளாஸ்மிட்ல இருக்குது. AMPRன்னு இந்த இடத்துல வரும். AMPR, டெட்டார், குளோரம்பெனிக்கல் ரெசிஸ்டன்ட் அந்த மாதிரி. இதோட வேலை என்ன அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு பாக்டீரியா க்ரோ பண்ணும்போது நம்ம நார்மலான பாக்டீரியா க்ரோ பண்ணும்போது நீங்கள் அகார் மீடியாவில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணோம்னா எந்த பாக்டீரியா அதில் வளராது. சப்போஸ் நம்ம ஒரு பாக்டீரியாவை வந்து இந்த பிளாஸ்மிடை வந்து அந்த பாக்டீரியாக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை மீடியாவில் க்ரோ பண்ணும்போது அகார் மீடியா பிளேட்டில் க்ரோ பண்ணும்போது அந்த அகார் பிளேட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்னது ஆன்டிபயோட்டிக் இருந்தது அப்படின்னா என்னாகும், இருந்தாலும் க்ரோ ஆகும். நார்மலாக இருக்கும்போது க்ரோ ஆகாது. பட் இந்த பிளாஸ்மிடில் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா க்ரோ ஆகும். ஏன் அப்படின்னா இந்த பிளாஸ்மிடில் வந்து இந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கிறனால அதை என்ன பண்ணோம், அது வந்து ஈவன் தோ ஆன்டிபயோட்டிக் இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணணும், அந்த ஆன்டிபயோட்டிக்கை டீக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம் செக்ரேட் பண்ணி உங்களுக்கு இது க்ரோ பண்ணும். ஸோ இது எதுக்கு இந்த யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மார்க்கர் செலெக்ஷன் அப்படின்னா உண்மையிலே இந்த பாக்டீரியாவுக்குள்ளே இந்த ஜீன் இருக்கா, நம்ம போட்ட அந்த பிளாஸ்மிட் அண்ட் ஃபாரின் டிஎன்ஏ வந்து உள்ளே போய் இன்சர்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த இது வந்து மார்க்கராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படிங்கும்போது நம்ம இந்த குளோனிங் சைட் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். ஸோ இந்த குளோனிங் சைட் எங்கே இருக்கும்னா இந்த என்ன சொல்கிறதுனா ஏதோ ஒரு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இது போட்டிருக்கோம் இல்லையா, இந்த PST1, ECOR1, HIND3, BAMH1 இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட ரெகக்னிஷன் சீக்வன்ஸ் இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல BAMH1 வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகிரும். BAMH1 என்சைம் யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்மிடை கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகிட்டு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நம்ம ஃபாரின் டிஎன்ஏவையும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருப்போம், அதை இதில் போட்டு இன்சர்ட் பண்ணிடுவோம். அப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். அப்போ இந்த பிளாஸ்மிட் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா டெட்ராசைக்ளினுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்காது. ஏன்னா இங்கே டெட்ராசைக்ளின் ரீஜன் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது ஆம்பிசிலின் பிளேட்டில் மட்டும் இது க்ரோ ஆச்சு அப்படின்னா ஏன்னா இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது ஃபாரின் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து BAMH1 வந்து டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனில் வந்து இருக்குது. அப்போ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனில் வந்து BAMH1 சைட் இருக்குது. ஆம்பிசிலினில் பார்த்தீங்கன்னா PST1 வந்து இருக்குது. ஓகேவா. சிமிலர்லி SAL1ம் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு இந்த இருக்குல்ல, இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ஃபாரின் டிஎன்ஏ உள்ளே வர்றதுனால இங்கே ஒரு இன்ஆக்டிவேஷன் நடக்குது. என்ன இன்ஆக்டிவேஷன் நடக்குது, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் வந்து லூஸ் ஆகிடுது, இன்ஆக்டிவேட் ஆகிடுது. அதுதான் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். பட் இது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான ப்ராசஸாக இருக்கனால என்ன பண்ணாங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து
இன்னொரு ஒரு நாவல் இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. என்னென்னா ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் அப்படின்னு வந்து ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்மிடில் ஃபாரின்டியன்லாம் போட்டு நம்ம பாக்டீரியா வந்து மீடியாவில் வளர்க்கும் போது ப்ளூ கலர் காலனி வந்துச்சுன்னா அதில் வந்து பிளாஸ்மிட் இல்லை, பிளாஸ்மிடில் வந்து ஃபாரின்டியனே உள்ளே இன்செர்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஒயிட் கலர் காலனி வந்துச்சுன்னா உள்ளே இன்செர்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த பர்டிகுலர் பாக்டீரியாவில் அதை நம்ம பிளாஸ்மிடை வந்து இன்செர்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மீடியாவில் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்டை வந்து ஆட் பண்ணுறோம். அது என்ன சப்ஸ்ட்ரேட்னா எக்ஸ்கேல் அப்படின்னு ஒரு சப்ஸ்ட்ரேட். அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோமோ 4-குளோரோ 3-இண்டோலில் பீட்டா டி கேலக்டோ பைர்னோசைட் அப்படிங்கிறது. இது என்னென்னா சப்ஸ்ட்ரேட். இந்த சப்ஸ்ட்ரேட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பிளாஸ்மிடில் உள்ள அந்த டிஎன்ஏயில் உள்ள ஒரு ரீஜியன் வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கும்போது பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த எக்ஸ்கேல் வந்து இது வந்து கலர்லெஸ் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கும். இந்த எக்ஸ்கேல் வந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ளூ கலர் டை வந்து ப்ளூ கலராக மாறும். ஸோ அப்போ அந்த பாக்டீரியாவும் என்ன ஆயிடுது அப்படின்னா ப்ளூ கலர் ஆயிடும். அப்போ ப்ளூ கலர் காலனிஸ் இருந்தது அப்படின்னா அது என்னது, ப்ளூ கலர் காலனிஸ் இருந்ததுன்னா அது வந்து நார்மலாக இருக்குது, பிளாஸ்மிடில் எந்த இன்செர்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ அதே இது அந்த ஃபாரின் டிஎன்ஏ இன்செர்ட் ஆகிட்டு அப்படின்னா ஃபாரின் டிஎன்ஏ எங்கே இன்செர்ட் ஆகணும்னா இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் ஜீனில் போய் இன்செர்ட் ஆகிடும். இன்செர்ட் ஆகும்போது இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாமல் டிஸ்டர்ப் ஆகும். அப்படி டிஸ்டர்ப் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதில் உங்களுக்கு வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா எக்ஸ்கேலில் வந்து அந்த மீடியாவில் பாக்டீரியா ரெடியூஸே பண்ணாது. ஸோ ப்ளூ காலனிஸ் டெவலப் ஆகாமல் என்ன ஆகும், நோ கலர் காலனிஸ் வந்து கலரே ப்ரொடியூஸ் பண்ணாது. கலர் ப்ரொடியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒயிட் கலர் காலனியாகவே இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம்னா ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் சொல்கிறோம். அப்போ ப்ளூ கலர் காலனி வந்துச்சுன்னா பிளாஸ்மிடில் டிஎன்ஏ இன்செர்ட் இல்லை, ஃபாரின் டிஎன்ஏ இன்செர்ட் இல்லை. ஒயிட் கலர் காலனி வந்துச்சுன்னா டிஎன்ஏ பிளாஸ்மிடில் டிஎன்ஏ வந்து இன்செர்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதோட பிக்சர் வந்து இதில் காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காலனிஸ் இருக்குது. இந்த இடத்துல எதுனா ஒயிட் கலர் காலனிஸ். இப்போ அந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல இதுதான். இது எல்லாமே என்னது, டிரான்ஸ்ஃபார்ம்டு காலனிஸ். இந்த ப்ளூவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூவாக இருக்கிறது வந்து என்னது நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு காலனிஸ், இல்லை பிளாஸ்மிடில் அந்த இன்செர்ட் இல்லாத காலனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் டெக்னிக் அப்படி சொல்கிறாங்க. ஸோ போத் ஆன்டிபயோட்டிக் செலெக்ஷன் அண்ட் ப்ளூ ஒயிட் செலெக்ஷன் ரெண்டுமே இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் தான். அந்த பர்டிகுலர் ஜீனை இன்ஆக்டிவேட் பண்ணி அது அந்த எண்ட் ப்ராடக்ட் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பயோடெக்னாலஜி ஆர் பயாலஜியில் என்ன டாபிக் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த டாப்பிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். பயாலஜியில் உங்களுக்கு எனி டவுட்ஸ் ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் பாக்ஸ். இல்லை எது டாபிக் வேணாலும் சொல்லுங்கள், அதை பற்றி கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு கான்செப்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.